நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்க ராதிகா ஈஷானுக்கு அவளோட ரூம காட்ட ஆசைப்படுறா. தாராளமா. போப்பா ஈஷான். அப்படியே 2 பேரும் தனியா 2 வார்த்தை பேசிக்கிறதும் நல்லது தானே? ஆமாமா, போயிட்டு வாப்பா. போ ஈஷான். என்னங்க இது? அப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா. நல்ல தைரியமா பேசுன. போ. ரொம்ப வெக்கப்படுறான். வாங்க. சுஹனா, இனிமே நீ என்ன லக்கினே கூப்பிடலாம். நாம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோமே. என்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல சேருது அவ்வளவு சுலபம் இல்ல. லக்கன் பால். குட். ஐ லைக் தட். ஹே, உனக்கு டான்ஸ் மியூசிக் இருக்கிற பார்ட்டி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இருந்தால? Yeah man, I love them. நல்ல விஷயம். ஏன்னா எனக்கும் அந்த பார்ட்டிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு உன்னை பிடிக்குதுன்னு எனக்கு தோணுது. ரொம்ப பழைய டயலாக் இது. புதுசா ஏதாவது ட்ரை பண்ணு. வாவ், அமேசிங் ஆட்டிட்யூட். நிஜமா சொல்ற சுஹானா. சாரி சார், சாரி. குருடா நீ, கண்ணு தெரியல? சார், நீங்க திடீர்னு திரும்புவீங்க நான் எதிர்பார்க்கல. ஏன் மேல தப்பு சொல்றியா? சாரி சார், தப்பு என்னோட தான். ப்ளீஸ் கையெடுங்களேன். ஏன் எடுக்கலாம், என்ன செய்வ? தப்பு பண்ணது நீ, இதுல ஆர்குமெண்ட் வேறயா? ப்ளீஸ் சார், காலரை விடுங்க. விட முடியாது. என்ன பண்ணுவ நீ? ஒன்னு போட்டாதான் சரிப்பட்டு வர. Behave yourself. இங்க நடந்த எல்லா தப்புக்கும் நீ தான் காரணம். அவன் நம்ம தப்பு பண்ண மாதிரி அவன் உன்கிட்ட சாரி கேட்டிட்டு இருக்கான். What? ஒரு சாதாரண வெயிட்டருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற? I don't believe this. Why don't you believe it? அவன் வெயிட்டரா இருக்கலாம், இருந்தாலும் அவனும் ஒரு மனுஷன். உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டது எல்லாமே 100க்கு 100 உண்மை. அப்படியா? அப்படி என்னதான் கேள்விப்பட்ட? நீ ஒரு கோவக்கார, பிடிவாதம் பிடிச்ச பைத்தியக்கார பொண்ணுன்னு. Guess what? நான் உன்னை பத்தி சுத்தமா கேள்விப்பட்டதே இல்ல. ஆனா உன்னை பார்த்த உடனே எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நீ ரொம்ப மோசமான ஆளுன்னு. அங்கிள், நீங்க எனக்கு இப்படிப்பட்ட பொண்ணைய கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சீங்க? இந்த லக்கிக்கு இப்படி ஒரு பொண்ணா? என்ன ஆனாலும் சரி, நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். கல்யாணமா? What nonsense. உன்ன மாதிரி ஏடியேட்ட எவ கல்யாணம் பண்ணிப்பா? அங்கிள் கல்யாணம் அது இது நீ வேணா உளறிட்டு இருக்கான். இது வேறயா? எங்க போறீங்க? உள்ள வாங்க. வாங்க. இங்க உட்காருங்க. இல்ல, நான் உட்காருங்க. நானும் உட்காரட்டுமா? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்கிட்ட என்ன? என்ன பார்த்து பேசுங்க. பாருங்க. நீங்க தப்பாலாம் எடுத்துக்க மாட்டீங்களே? அதெல்லாம் ஒண்ணுல. நீங்க சொல்லுங்க. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு.
என்ன உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா. அப்போ நான் எதுக்கு இங்க? அப்புறம் எதுக்காக என்ன பொண்ணு பார்க்க வர சொல்லணும்? எல்லாரும் வெளியே ஏன்? ஏன்னா நீங்க எனக்கு திருப்திய கணவரா வரணும். அது அப்படின்னா என்னது? ரெண்டாவது புருஷன். நான் ரெண்டாவது புருஷனா? எங்க காணும்? இங்க இருக்கீங்களா? அப்போ உங்களோட புருஷன் எங்க இருக்காரு? அவர் இங்கேதான் இருக்காரு, என் கூடவே. இங்கதான் இருக்காரா? உங்க கூடவா? ம். ஓ, நீங்க தானா? நீங்க அவரை பார்க்கணுமா? நான் நான் இதுக்கு அவரெல்லாம் நான் கிளம்புறேன். பாய். பயப்படாதீங்க, நான் அவர்கிட்ட உங்களை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். வாங்க. எங்க? என் கூட வாங்க. இருங்க இருங்க. கையெடுத்து கும்பிடுங்க. கடவுளே, என்ன இந்த பொண்ணுகிட்ட இருந்து காப்பாத்து. இவர்தான் என்னுடைய பிரதான கணவர், ஸ்ரீ கிருஷ்ணர். ஓ, அப்படின்னா நீங்க கிருஷ்ணரை தான் சொன்னீங்களா? இவர் தான் உங்களுக்கு முதல் கணவரா? கொஞ்ச நேரத்துல நான் பயந்தே போயிட்டேன். இப்படி இல்லாம ஒருத்தனை கிண்டல் பண்றது. எழுந்திருங்க. ஏன்? எழுந்திருங்க. ட்ரெஸ் கழட்டுங்க. எதுக்கு எதுக்கு கழட்டுங்கன்னு சொல்றேன்ல. இத பாருங்க, எனக்குலாம் ரொம்ப கூச்சம். என்னாலலாம் நான் உங்க ட்ரெஸ் கழட்ட இத சொன்னேன். பாருங்க, அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. இப்ப நீங்க கழட்டுங்க, இல்லைனா சொல்ல கேளுங்க. இங்க வாங்க. இல்ல இல்ல, என்னால எங்க முடியாது. ஓடுறீங்க? இங்க வாங்க. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க. இத பாருங்க, ஆக்சுவலா இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இது ரொம்ப முக்கியம். ட்ரெஸ் கழட்டுங்க. இல்லங்க, எனக்கு ரொம்ப கூச்சம். வேணாம் வேணாம், இருங்க, நீங்க கிட்ட வராதீங்க, அங்க இருங்க. நானே கழட்டுறேன். கண்டிப்பா கழட்டி தான் ஆகணுமா? சரி சரி கழட்டுறேன். ஆனா இப்படி எல்லாம் பிடிவாதம். இந்தாங்க ஸ்வெட்டர். கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தப்பு. திரும்புங்க. திரும்பணுமா? அதெல்லாம் வேணாம். இல்ல வேணாம். பெரியமா, எனக்கு காப்பாத்துங்க. என்ன மன்னிச்சிடுங்க, நம்ம கல்யாணம் நடக்காது. ஏன்? என்னாச்சு? ஏன்னா உங்க முதுகுல மச்சம் இல்ல. மச்சம் இல்லதான், அதனால? என் குருஜி என் கனவுல வந்து சொன்னாரு, என் திருத்திய கணவரோட முதுகுல மச்சம் இருக்கும்னு. ஆனா உங்க முதுகுல அந்த மச்சம் கிடையாது. இப்ப நீங்க கிளம்பலாம். ஓ சார், ஜெர்மன் ஜக் உடைஞ்சிருச்சு. என்ன ஒரு வார்த்தை கூட கேட்காம என் கல்யாணத்தை பத்தி உங்களால எப்படி யோசிக்க முடிஞ்சது? இப்ப திருப்தியா? நான் தான் சொன்னேன்ல, ஒருத்தன் கூட அக்காவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டானே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒவ்வொரு தடவையும் புது சாரி, மேட்சிங் பிளவுஸ், ஜுவல்லரி எல்லாமே வாங்கிக்கிறேன் உனக்கு பொண்ணு பார்க்க போறதுக்கு. ச்சே. ஒரு நிமிஷம், இந்தா. இது எதுக்கு? புக் வாங்குறதுக்கு. பொண்ணை மடக்கிறதுக்கு 101 வழிகள். அந்த புக்க வாங்க. இது நானே வச்சுக்குவா? நீ சரியான பேக்கு. ச்சே. தம்பி, உன்னை யார் அந்த மரத்தடி கடையில போயிட்டு ஃபேஷியல் பண்ண சொன்னது? அண்ணா, அது கோல்டு ஃபேஷியல். கோல்டு ஃபேஷியலா? உன்னை யார் அதை பண்ண சொன்னது? எல்லாரும் மூஞ்சிலையும் கரிய பூசிட்டல. போ. இது வரைக்கும் 11 ஆயிருக்குல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த வருஷத்துக்குள்ள செஞ்சுரி அடிச்சிருவ. என்ன சொல்ற?
இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் தயங்கிட்டே இருந்தன வாழ்க்கை முழுக்க க்ளீன் போல்டா தான் இருப்ப நீ. சீ. பட நெல்லு ஒரு மச்சம் ஒண்ணு ஒரு மச்சம் கூட உன் முதுகுல இல்ல. உனக்கு வெக்கமா இல்ல? என் முதுகுல 4 மச்சம் இருக்குடா. போ. டாட், நான் ஏன் போய் கதவை தட்டணும்? நான் ஏன் தட்டணும்? ஜஸ்ட் நாக் தி டோர். ஓகே ஓகே நானே நாக் பண்றேன். நாக் பண்ண சொன்னீங்க, பண்ணிட்டேன். டாட். தைரியமா தைரியமா. சுஹானா செல்லோ, ப்ளீஸ் கொஞ்சம் கதவை திறங்க ப்ளீஸ். திறந்துருச்சு, கதவு திறந்துருச்சு. டாட். எஸ் எஸ். என்ன ஒண்ணு இல்ல எங்களை க்ளீன் பண்ண விடுங்க சின்னம்மா. மிஸ்டர் கமல் கிஷோர் வாஜ்பாய், என் அன்பு தந்தையை நீங்க ஏதாவது என்கிட்ட சொல்ல ஆசைப்படுறீங்களா? சொல்லுங்க. ஸ்பீக் சஞ்சனா, நீ ஏதாவது சொல்ல ப்ளீஸ். குயிக். அப்பா ஸ்ட்ராங். குயிக். அது என்னன்னா, என்ன? அது ஒண்ணு இல்ல. என்ன ஆச்சுன்னா, என்னாச்சு? அது நான் வந்து பேசுங்க. என்ன என்ன ரொம்ப சாஃப்டா இருக்குல்ல? நான் ஜோக் கேக்குற மூட்ல இல்ல. ஓகே, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வாட் டு யூ திங்க்? அது ஏன் கல்யாணத்தை நீங்களே பிளான் பண்றீங்க? அதுவும் அந்த கார்ட்டூன் கூட. அவன் பேர் என்ன? லக்கி லக்கி. லக்கன் பால். லக்கன் பால். How could you think of லக்கன் பால்? yak. நீங்க சொன்னா நான் அது கொத்துக்கணுமா? இல்ல அப்படி எல்லாம் இல்ல. வேற எப்படியா? அது வந்து என்னன்னா, எது வந்து அது என்ன என்னாச்சு? சொல்லுங்க. அது வந்து கொஞ்சமா சொதப்பிடுச்சு. கொஞ்சமா சொதப்பிடுச்சா? அது எப்படி கொஞ்சமா சொதப்பும்? அது கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். Misunderstanding? How? அது வந்து Speak that. கம்யூனிகேஷன் கேப். Communication gap? நீ சொல்லு. அக்கா, நான் எல்லாத்தையும் சொல்றேன். டாப். நான் உன் அக்கான்றத மறந்துடாத. நீ பேசக்கூடாது. சொல்லுங்க. உன்னோட ஈக்குவேஷன் அதானா? இப்ப நான் சொல்றதையும் கேட்டுக்கோ. நான் உன்னோட ஃபாதர். உன்னை விட அதிகமா எனக்கு தான் தெரியும். போய் அங்க உட்காரு. வேண்டாம் 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 வேண்டாம். அப்படி பண்ணாதீங்க. விஷால், என்னாச்சுன்னா? என்னப்பா என்னாச்சு? ஒண்ணு இல்லையே. இத பாரு, நீ தேவையில்லாம கவலைப்படுற. இந்த உலகத்துல பொண்ணுங்களுக்கு பஞ்சமா என்ன? உனக்கு இன்னும் ஒருத்தி பிறந்திருப்பா. மா, நான் இப்ப என்ன சொல்ல please. வரேனா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. நீங்க முதல்ல போய் நிம்மதியா தூங்குங்க. அம்மா, சின்ன வயசுலயே நீங்க அண்ணா முதுகுல மச்ச மாதிரி ஒரு பச்சையை குத்தி இருக்கணும். மூடி. இல்ல இல்ல மா, இல்ல. ஏய் சுண்டலி, என்னடி சொன்ன? முன்னா இல்ல இல்ல, அவ என்னால என்ன பண்ண முடியும்? என்ன சொன்ன? அப்ப ஏதாவது ஒரு பொண்ணு மூக்கு இல்லாத பையனை தான் கட்டிப்பான்னு சொன்னா என் மூக்கையை வெட்டி விட்டுருவே நீ. மா, எனக்கு கோத்துக்குள்ள அப்படியே நான் பேசாத. வாயை மூடு. பேசாத. ஈஷான், நான் போதுமா? எனக்கு கல்யாணமே வேண்டாம். டேய்,
என்னடா நீ? உனக்கு கண்டிப்பா பொண்ணு கிடைப்பாப்பா. அதுவும் நல்ல பொண்ணா. நான் சொல்றேன் பாரு, கூடிய சீக்கிரம் உன்னை மாப்பிள்ளை கோலத்துல பார்க்க தான் போறோம். இந்த அம்மா சொன்னா பலிக்காம இருக்காது. யாரோ ஒருத்தனை என் தலையில கட்டுறீங்க. யாரோ ஒருத்தனை என்ன அர்த்தம்? நான் உனக்காக போற வரவனை கண்டவனெல்லாம் சூஸ் பண்ணி வச்சிருப்பேன்னு நினைக்கிறியா? அப்ப நீங்க சூஸ் பண்ணது அவன் யாரு? ஹே, அவன் இந்த ஊர்லயே மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் தெரியுமா? Really? எஸ், இங்க பாரு, Right. ரொம்ப அழகா இருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான், நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன். Dad, please. ஆமா, உனக்கு என்ன தோணுது? நான் உனக்கு கெடுதல் பண்ண நினைப்பேன். Dad, please. உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? Dad, please, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா எனக்கு பிடிச்ச பையனை தான் பண்ணிப்பேன். All right? அதத்தானே நானும் சொல்ல வரேன். நான் சூஸ் பண்ண பையனை உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட, அவ்வளவுதான். Dad, please. நான் உங்களை இதால அடி பண்ணு. நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைச்சேன். சுஹானா, சுஹானா சொல்றது கேளு. சுஹானா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சுப்பா உங்களுக்கு? பயந்துட்டீங்களா? எல்லா தப்புக்கும் நீங்க தான் காரணம். உங்களாலதான் அக்கா இப்படி இருக்கா. சின்ன வயசுலயே அவளை 4 அடி போட்டு வளர்த்திருந்தீங்கன்னா இன்னைக்கு அவளுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. பெத்த குழந்தைய யாராவது அடிப்பாங்களா? ஆனா இருந்தாலும் பா, அக்காவை டிசிப்ளினோட நீங்க தானேப்பா வளர்த்திருக்கணும். நான் உனக்கு எப்படி புரிய வைப்பேன்? எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. எப்பெல்லாம் எனக்கு கோவம் வருதோ அப்பெல்லாம் உங்க அம்மாவோட முகம் என் கண் முன்னாடி வந்துடும். அவ என்ன திட்டுற மாதிரியே தோணும். ஜாக்கிரதை, என் பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் தாங்க மாட்டேன்னு சொல்ற மாதிரி இருக்கும். உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஒருவேளை இன்னைக்கு உங்க அம்மா உயிரோட இருந்திருந்தா உங்க அக்காவோட கல்யாணத்தை பத்தியோ இல்ல பொண்ணோட கல்யாணத்தை பத்தியோ நான் கவலையப்பட்டிருக்க மாட்டேன். சாரி டாட். இல்லடா, அப்பா கிட்ட சாரி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை.